ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழ் இயல் 4 இருக்கக்கூடிய டாப்பிக்கான தமிழக கல்வி வரலாறு அந்த டாபிக் பார்க்க போகிறோம். ப்ளஸ் பிள்ளைக்கூடம் மீனாட்சி அவர்கள் எழுதிய பிள்ளைக்கூடம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழ் இயல் 1, 2, 3 மூணு பாடமே கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி வீடியோ போட்டுட்டோம். யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, தனி பிளேலிஸ்ட்டு இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த தமிழக கல்வி வரலாறு அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்ப்போம். இந்த தமிழக கல்வி வரலாறு அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கல்வி முறையை பற்றி சொல்லுது. தமிழகத்தில் இருக்கக்கூடியதை, அதாவது சங்க காலத்தில் இருந்த கல்வி முறை எந்த மாதிரி இருந்தது, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எந்த மாதிரி இருந்தது, இப்போ எந்த மாதிரியான கல்வி முறை இருக்குது, இதை பற்றி A to Z எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லக்கூடியதா இந்த பாடம். ஓகே, கல்வியோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்க்குறது தான் கல்வியோட ஒரு முதன்மையான நோக்கம். ஓகேங்களா? ஓகே, இதில் கல்வியோட முதன்மையான நோக்கம் என்னென்னா தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல். அதாவது தனி மனிதன் ஒருத்தர் இருக்கான்னா அவனை சமுதாயத்துக்கு ஏற்ற நல்லொழுக்கங்கள், அறங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தான் கல்வியோட முதன்மையான நோக்கம். ஓகே, தமிழ் இலக்கியங்களில் கல்வி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது பண்டைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு அப்படின்னு தொல்காப்பியம் அகத்தினியல் 25வது பாடல் குறிக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்றது. ஓகேங்களா? ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பிரிந்து செல்றது, அதை என்ன சொல்லுது அப்படின்னா ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்லுது. எந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம், பண்டைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம். ஓகேங்களா? அதாவது இலக்கண நூல்களிலே தொன்மையானது எதுனா தொல்காப்பியம். அந்த நூல் இந்த மாதிரி சொல்லுது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நூலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் இருந்தாலுமே அவங்க போய் அதை தேடி போய் கல்வியை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண் வகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. ஓகேங்களா? அதாவது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தால் அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும் போது அது எதன் மூலிமா தெரியுதுன்னா அவங்க கற்ற கல்வியின் மூலயமா அதில் இருக்கக்கூடிய நாலேஜை வளர்த்துக்கிறது மூலிமா அவங்களுக்கு தெரியுது. இதன் பொருட்டு அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெருமை, பெருமிதம், கர்வம் இதெல்லாமே தோன்றும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறது தான் தொல்காப்பிய வரிகள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ள நூல்கள் என்னென்னா தொல்காப்பியம், நன்னூல். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான இலக்கணம், ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களுக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி, மாணவர்கள் ஆசிரியர்களிடம் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த இலக்கணங்களை வகுத்துள்ள நூல்கள் தொல்காப்பியம், நன்னூல் 2 நூல்களுமே. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இலக்கண நூல் இல்லாமல் சங்க இலக்கியங்களுமே கல்வியோட சிறப்பை பெரிதும் போற்றுது. பார்ப்போம். உற்றுளி உதவியும் உரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படிங்கிற புறநானூற்று பாடல் வரிகள் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இந்த அப்படிங்கிற ஒரு மன்னன் என்ன பண்றா இந்த வரிகளை சொல்றாரு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பொருள் கொடுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு உதவி செஞ்சும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆசிரியர்களிடமிருந்து மாணவர்கள் கல்வியை கற்றுருக்காங்க அப்படிங்கிறதா இந்த ஒற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படிங்கிற அந்த வரிகள் உணர்த்தக்கூடிய அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சங்க காலத்தவர் குடும்பம், அரசு, சமூகம். ஓகேங்களா? இந்த 3 நிலைகள்லையுமே சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதை உணர்ந்து கற்றனர். ஓகேங்களா? கல்வி தான் ஒருத்தருக்கு நல்ல மதிப்பை கொடுக்கும். எங்கெங்க குடும்பத்திலையும் சரி, சமூகத்திலையும் சரி, அரசாங்கத்திலையும் சரி, எல்லா இடங்கள்லையுமே கல்வி ஒரு நல்ல மதிப்பை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக சங்க காலத்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்வியை தேடி கற்றுக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மற்றும் சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்தது அப்படிங்கிற அந்த கூற்றை சொல்றவர் யாருன்னா ராசமாணிக்கனார் அவர்கள் தான். ஓகேங்களா? அப்போ சங்ககால தமிழகத்தில் தமிழ் மொழி தான் என்னவா இருந்திருக்கு, ஆட்சி மொழி, கல்வி மொழி எல்லாமாகவுமே இருந்திருக்கு. ஓகேங்களா? அதோடைய அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராசமாணிக்கனார் அவர்கள் தான். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படிங்கிற அந்த வரிகளை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா திருமந்திரம் தான். ஓகேங்களா? அதாவது ஒரு மனிதனுக்கு துணையாய் கடைசி வரைக்கும் வரக்கூடியது என்ன அப்படின்னா தூய்மையான நல்ல கல்வி தான் அப்படிங்கிறது. இதே வந்து திருக்குறளையும் ஒரு திருக்குறள் இருக்கு. ஒருமையுள் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படிங்கிறது. அதாவது ஒரு பிறவியில் அவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி வந்து 7 பிறவிக்குமே அவனுக்கு உதவும் அப்படிங்கிற அந்த வரிகள் வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி கல்விங்கிறது நமக்கு எப்பவுமே துணையாக வரும். கல்வி அழகே அழகு அப்படிங்கிற அந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நாலடியார் தான். ஓகேங்களா? அதாவது அழகுபடுத்த ஆபரணங்கள்லாம் அணைவோம். அதை விடவும் அழகு எது அப்படின்னா ஒருவன் தான் கற்ற கல்வி தான் அவனுக்கு அழகாக அமையும் அப்படிங்கிறது. ஓகே. இளமையில் கல் அப்படின்னு பாடல் வரிகளை பாடியவர் ஔவையார் அவர்கள். என்ன ரீசன் அப்படின்னா இளமையில தான் நம்மளால வந்து ஆழமான கருத்துக்களை வந்து நம்ம மனசு உள்வாகும். ஓகேங்களா? அதனால இளமை பருவம் அப்படிங்கிறது கல்வி கற்கக்கூடிய பருவம் அப்படிங்கிறதுனால தான் ஔவையார் அவர்கள் இளமையில் கல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3 கோட்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை கொடுத்து எந்த நூல் யார் எழுதியது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட டீட்டெயில் நோட்ஸ் இருக்கு. 6 டூ 10 வரைக்கும் தமிழ் டீட்டெயில் நோட்ஸ் அண்ட் பாலிட்டி டீட்டெயில் நோட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதாவது டாபிக் வைஸ் இருக்கு. மத்திய அரசு, மாநில அரசு, நீதிமன்றம் இந்த மாரி டாபிக் வைஸாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2500 தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்மகிட்ட இருக்கு. ஓகேங்களா? இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இங்க தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பலர் கூடி விவாதிக்கும் பாங்குடையது என்ன அப்படின்னா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? சங்கம்ங்கிறது பலரும் கூடி விவாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஓகே. சங்க காலத்திலும் சரி, சங்கம் மருவிய காலத்திலும் சரி, கற்பித்தல் பணியை வந்து தமிழகத்தில் செஞ்சு வர்ற அமைப்புகள் என்னென்ன அப்படின்னா மன்றம், சான்றோர் அவை, அறங்கூர் அவையம், சமண பள்ளி, பௌத்த பள்ளி இதெல்லாமே சங்க காலத்திலையும் சரி, சங்க மருவிய காலத்திலையும் சரி கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செஞ்சுட்டு வருது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சிகளை தருவதும் முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது. ஓகேங்களா? கல்விங்கிறது பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் அதை மட்டும் சார்ந்த விஷயங்கள் அல்ல. போர் பயிற்சியும் கூட வந்து என்னவா இருக்கு ஒரு முக்கியமான கல்வியாக அப்பொழுது கருதப்பட்டது. ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கற்பிக்கும் ஆசிரியர்கள் வந்து 3 வகை பிரிவினராக இருந்தனர். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். அதற்கு முன்னாடி இவர்களிடம் கற்ற மாணவர்களை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சிறுவன், மாணவன், கேட்போன் அப்படின்னு வந்து வகைப்படுத்துறாங்க. இவங்கள்ட்ட கற்ற மாணவர்களை சிறுவன், மாணவன், கேட்போன் அப்படின்னு வந்து வகைப்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஓகே. கணக்காயர் அப்படின்னா எதெல்லாம் சொல்லித் தருவார்னா எழுத்து, இலக்கியம், உரிச்சொல்லும், நிகண்டும், கணக்கு இதெல்லாமே கற்பிப்பவரை தான் என்ன சொல்றாங்கன்னா கணக்காயர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆசிரியர் அப்படின்னா பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேரிலக்கியங்களையும் கற்பிப்போர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் வந்து 5 என்னென்ன எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 இருக்கு. ஆனால் முற்காலத்தில் என்ன இருந்திருக்கும் 3 தான். எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 தான் இருந்திருக்கு. இந்த இலக்கணத்தையும் அந்த இலக்கணத்துக்கான பேர் இலக்கியங்களையும் கற்பிப்பவர் தான் என்னன்னு சொல்லப்படுறாங்க ஆசிரியர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஓகே. குறவர் அப்படின்னா சமய நூலும் ஓகேங்களா தத்துவ நூலும் பிலாசபி நூலும் கற்பிப்பவர் தான் குறவர் அப்படின்னு வந்து போற்றப்படுறாரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பள்ளிகள் அதாவது பள்ளிகள்னா நமக்கு தெரியும் கலைகள், கல்வி போன்றவற்றை கற்பிக்கும் இடங்கள் தான் பள்ளிகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மன்றம்னா கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடம்தான் மன்றம். ஓகே. ஒரு புலவர் வந்து ஒரு நூலை ஏற்றாரு அப்படின்னா அந்த புலவர்கள் பலர் முன்னிலையில் அந்த மன்றத்தில் தான் அந்த நூலை அவர் அரங்கேற்றுவார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சான்றோர் அவை. சான்றோர் அவை அப்படின்னா செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவை தான் சான்றோர் அவை. ஓகேங்களா? வயதில் மூத்தவங்க நல்குணத்தில் சிறந்தவங்கலாம் இந்த சான்றோர் அவையில் இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி அப்படின்னு பெரிய திருமொழி சொல்லுது. ஓகேங்களா? பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் என்னன்னா பெரிய திருமொழி. அதே கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை ஓதும் பள்ளி அப்படின்னு திவாகர நிகண்டும், கல்லூரி அப்படின்னும் சீவக சிந்தாமணியும் குறிப்பிடுது. ஓகேங்களா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கற்றலுக்கு உதவும் ஏட்டு கற்றைகளை ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் என பெயரிட்டு அழைத்தனர். ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஏடு, சுவடி, புத்தகம் இது எல்லாமே ஓலை கற்றையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? முன்னாடி இருக்கக்கூடிய ஏடு, சுவடி, புத்தகம். இந்த பணுவல், நூல் இந்த இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா
கண்டென்ட் உள்பொருளை வந்து குறிக்கக்கூடியது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சமண பௌத்த பள்ளிகள் எப்படியெல்லாம் கல்விக்கு பங்காற்றி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சமண சமயத்தோட தலையாய அறங்கள் என்னென்ன அப்படின்னா கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் இந்த 4 தான். அதுல தலையாயது ஃபர்ஸ்ட்டா வச்சிருக்காங்க எது அப்படின்னா கல்வி தான். ஓகே. இந்த சமணத்தை சேர்ந்த திகம்பர துறவிகள் அவங்க மலை குகையில தங்குறாரு. அவர் தங்கும் இடங்கள்லயே என்ன பண்றாரு அப்படின்னா கல்வியையும் சமய கருத்துக்களையும் என்ன பண்றாரு அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து பரப்புறாரு. ஓகேங்களா? ஓகே. இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னா படுக்கை அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அதாவது அந்த திகம்பர துறவிகளாகட்டும், சமண துறவிகள்லாம் அந்த படுக்கைகள்ல அவங்க தங்கியிருக்காங்க. அங்க வந்து மாணவர்கள் வந்து அமர்ந்து கல்வி கற்றதுனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பள்ளிக்கூடம், கல்விக்கூடம் அப்படிங்கிறத அழைக்கப்பட ஆயிற்று. ஓகே. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பள்ளி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்து சமண பௌத்த சமயங்களோட கூட தான் இந்த பள்ளி அப்படிங்கிற அந்த ஒரு சொல். ஓகே. நெக்ஸ்ட்டு சமண பள்ளிகள்ல பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகளை பற்றி திருச்சி மலைக்கோட்டையிலும், தமிழகத்தின் புகழ்பெற்ற சமண குன்றான கழுகுமலையிலும் உள்ள கல்வெட்டுகள் வந்து தெரிவிக்குது. ஓகேங்களா? அந்த மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆசிரியர்களுக்காக வந்து அந்த படுக்கைகள வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அத வந்து குறிக்கக்கூடியது எங்க இருக்குன்னா, திருச்சி மலைக்கோட்டையிலும், சமண குன்றான கழுகுமலையிலும் உள்ள கல்வெட்டுகள் வந்து குறிப்பிடுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வந்தவாசி அருகிலுள்ள வேடல் என்னும் ஊரில இருந்த சமண பள்ளியில பெண் சமண ஆசிரியர் ஒருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா, 500 மாணவர்களுக்கு என்ன பண்றாங்க? கல்வி கற்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டினி குரத்தி அப்படிங்கிற அந்த சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் வந்து சமண பள்ளி ஒன்றை வந்து நிறுவுறாங்க. ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பெண்களும் ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க. அவங்களும் கல்வி பணியை பரப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பெண்களுக்கென தனியாக கல்வி கற்பிக்கும் சமண பள்ளிகள் பெண் பள்ளிகள் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ இருக்கிற மாதிரி பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கிற மாதிரி அப்பயுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கென தனி பள்ளிகள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே. தமிழகத்தில் இன்று பரவலாக ஏற்றிக்கொண்டிருக்கும் பட்டி மண்டபம் என்ற கலை வடிவம் தோன்றியது எதுன்னா சமயத்துறையிலிருந்து தான். ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன், ஒரு தீபாவளி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பட்டி மன்றம் அப்படின்னு நடத்துவாங்க. அப்போ வந்து சில கருத்துக்கள வந்து அவங்க விவாதிப்பாங்க. இந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிற அந்த கலை வடிவம் வந்து தமிழகத்தில எப்படி எந்த துறையிலிருந்து தோன்றுச்சுன்னா, சமயத்துறையிலிருந்து தான் தோன்றது. ஓகேங்களா? அந்த பட்டி மண்டபத்தோட மெயின் தீமே என்னன்னா, சமய கருத்துக்கள விவாதிக்கக்கூடிய இடம் தான் அந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிறது தான். அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுனா, மணிமேகலை. ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படிங்கிற அந்த வரிகள் வந்து சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம்தான் பட்டி மண்டபம் அப்படின்னு உறுதிப்படுத்துது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திற்கு வந்த சீன பயணி யுவான் சுவாங் அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் என்ற செய்தியும் பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் கல்வி வரலாற்றுக்கு செய்த பெரும் பங்கினை வந்து விளக்குது. ஓகேங்களா? அந்த சீன பயணி யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வருகை தராரு. அங்க இருக்கக்கூடிய பௌத்த பல்கலைக்கழகத்துல தங்கி சிறப்புரை ஆற்றாரு. ஓகேங்களா? பல்கலைக்கழகம் அப்படின்னாவே என்னன்னா, எல்லா துறை சார்ந்த விஷயங்களும் அங்க இருக்கும். அப்போ வந்து காஞ்சிபுரத்துல வந்து பௌத்த பல்கலைக்கழகம் இருந்திருக்கு அப்படின்னா, கல்வியில வந்து அவங்க வந்து எவ்வளவு மேலோங்கி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தெரியுமா அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக். அதாவது பார்த்தீங்கன்னா, ரெவரண்ட் பெல் அப்படிங்கிற ஸ்காட்லாந்து பாதிரியார் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய திண்ணை பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்தார். என்ன ரீசன் அப்படின்னா, திண்ணை கல்வி முறையில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு, குவாலிட்டி இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, அதை பார்த்து ரெவரண்ட் பெல் அப்படிங்கிற ஸ்காட்லாந்து பாதிரியார் அவர் வந்து வியக்கிறாரு. இதே மாதிரி வந்து ஸ்காட்லாந்தில் ஒரு பள்ளி அமைக்கணும் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்காட்லாந்தில் மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் வந்து இவர் வந்து ஒரு பள்ளியை வந்து நிறுவுறாரு. ஓகேங்களா? ஓகே. இதே மாடலை வச்சு நிறுவுறாரு. அங்கே வந்து இந்த கல்வி முறை எவ்வாறுலாம் அழைக்கப்படுதுன்னா, மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம், மானிட்டரி சிஸ்டம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து மரபு வழி கல்வி முறைகள். அந்த கல்வி முறைகளை பற்றி பார்ப்போம். குருகுல கல்வி முறை அப்படிங்கிறது. இந்த குருகுல கல்வி முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை அணுகி, அவரோட தங்கி, அவருக்கு தேவைப்படக்கூடிய பணிகளை செஞ்சு கல்வி கற்றிருப்பாங்க.
ஓகேங்களா? இப்போ மகாபாரதம் அதிலெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு புரியும். அந்த மாணவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆசிரியர்களோட சேர்ந்து தங்கியிருப்பாங்க. தங்கி அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள், அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சு, அவங்க வந்து கல்வி கத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கல்வி முறை வந்து எத பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு அப்பிடின்னா, செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல் என்ற அடிப்படையில இந்த குருகுல கல்வி முறை வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே. இந்த குருகுல கல்வி முறை வந்து போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் உறுதியானதாக இருக்குது. ஓகேங்களா? நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், அதாவது சுய ஒழுக்கம், அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் கட்டமைப்பதில வந்து என்ன இருக்கு அப்பிடின்னா, இந்த குருகுல கல்வி முறை வந்து முக்கியமானதா இருக்கு. ஜஸ்ட் வந்து கல்விய மட்டும் கொடுக்காம, வாழ்வியலை கட்டமைப்பதிலும் ஒரு முக்கியமான பங்கு ஆற்றியது தான் குருகுல கல்வி முறை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து திண்ணை பள்ளி கல்வி முறை. ஓகே. இந்த ஊர்கள் தோறும் பெருமளவில் திண்ணை பள்ளிகள் இருந்தது எப்ப அப்புட்ன்னா, 19ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதிகள்ல தான் ஊர்ல வந்து பெருமளவு திண்ணை பள்ளிகள் வந்து இருந்திருக்கு. அந்த திண்ணை பள்ளிகள என்னன்னு சொல்றாங்க அப்புட்ன்னா, தெற்றி பள்ளிகள் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இந்த தெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் என்னன்னா, திண்ணை அதுதான். ஓகே. இந்த திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்புட்ன்னா, கணக்காயர்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாங்க. அக்கால கல்வி முறை வந்து திண்ணை பள்ளி முறை என்றே தமிழகத்தில வந்து அழைக்கப்பட்டு ஓகேங்களா? ஓகே. அங்க இருக்கக்கூடிய அந்த கல்வி முறை வந்து திண்ணை பள்ளி முறை தான் அப்படின்னு வந்து அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு 2மே ஒன்றி போய் இருந்தது. ஓகே. இந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்புட்ன்னா, ஒரே மாதிரியான வரன்முறையோட செயல்படல. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஸ்கூல எடுத்துக்கங்க. காலையில 9:30க்கு போறோம், 4:30க்கு வர்றோம் அப்படிங்கிற மாரி ஒரு டைமிங் இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அந்த டைமிங் வந்து அப்ப இல்ல. அவங்க விருப்பப்படி தான் அது நடக்கும். ஓகே. எனவே ஆங்கிலேயர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த திண்ணை பள்ளிகள், பாடசாலைகள், மக்தப்புகள், மதரசாக்கள் போன்ற கல்வி அமைப்புகள என்ன சொல்லிர்றாங்க அப்புட்ன்னா, நாட்டுக் கல்வி அப்படின்னு வந்து ஓவராலா சொல்லிர்றாங்க. ஓகேங்களா? இந்த பள்ளிகள்ல வந்து பாடத்திட்டமாகட்டும், பள்ளி நேரமாகட்டும், பயிற்றுவிக்கும் முறையாகட்டும் ஆகியன எதன்படி இருந்திருக்கு அப்புட்ன்னா, ஆசிரியரோட விருப்பப்படி தான். ஓகேங்களா? பாடத்திட்டமும் அவரு என்ன டிசைட் பண்றாரோ அதுதான். பள்ளி நேரம் ஓகேங்களா? ஸ்கூல் மாரிலாம் இல்ல. 9:30 டூ 4:30 அப்படிங்கிற மாரிலாம் இல்ல. அவங்க ஃபிக்ஸ் பண்றது தான். அத பயிற்றுவிக்கக்கூடிய முறையும் வந்து ஒரு அவங்களா ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிக்கிறது தான். இந்த மாரி தான் திண்ணை பள்ளி கல்வி முறை இருந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சென்னை மாகாணத்தில 12,498 திண்ணை பள்ளிகள் இயங்கி வந்தன என்றும், அவற்றின் கல்வித் தரம் பல ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித் தரத்தைக் காட்டிலும் உயர்ந்ததாகவே காணப்பட்டது அப்படிங்கிறதும் சொன்னவர் யாருன்னா, தாமஸ் மன்றோ அவர்கள் தான். ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய திண்ணை பள்ளி கல்வி முறை வந்து அப்போதைய ஐரோப்பிய நாடுகளோட அந்த கல்வித் தரத்த காட்டிலும் உயர்ந்ததாகவே காணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம சொல்லுவோம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலாம் பெருசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஆங்கிலேயர்கள் என்ன வியந்திருக்காங்க அப்படின்னா, இந்த திண்ணை பள்ளி கல்வி முறை வந்து நம்மளுடைய கல்வி முறையை காட்டிலும் உயர்ந்ததாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வரிகள் வந்து உணர்த்துது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி. அத பத்தி பார்ப்போம். 1826ஆம் ஆண்டு சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கு இணங்க பொது கல்வி வாரியம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 1835ஆம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவுல தொடங்கப்பட்ட 2 மருத்துவக் கல்லூரிகள்ல ஒன்று தான் சென்னை மருத்துவக் கல்லூரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 1854 பொது கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொது கல்வி இயக்குனர் அவர்கள் நியமிக்கப்படுறாங்க. 1857ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. இந்த 57ல தான் பெரும்புரட்சி வந்து நடந்தது. ஓகே. 1859ஆம் ஆண்டு 1794ல் தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து 1859ல கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது. அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அப்பதான் உருவாகுது. ஓகே. 1910ஆம் ஆண்டு தமிழ்நாடு இடைக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1911ஆம் ஆண்டு பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வுகள் நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? அப்பதான் அந்த தேர்வு பொதுத் தேர்வுகள் முறையில நடைமுறைக்கு வருது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து உயர்நிலை கல்வி முறை அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது தனிநிலையில் புலவர்களிடத்து கற்கும் உயர்கிளை கல்வி முறை என்ற வகைமைக்குள் இக்கல்வி முறை வந்து அடங்கும். ஓகேங்களா? ஓகே. அதாவது திருவாவடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரோட
தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் வந்து இந்த முறையில் தான் பாடம் கற்கிறார். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து பெரும் புலவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட போய் ஒரு மாணவர் வந்து தனிப்பட்ட முறையில் போய் கல்வி கற்றுக்கிறது தான் இந்த உயர்நிலை கல்வி முறை அப்படிங்கிறது. நிறைய மாணவர்கள் போகாமல் தனியாக அந்த நபர் மட்டும் போய் அவர்கிட்ட போய் கல்வியை கற்றுக்கிறது தான் உயர்நிலை கல்வி முறை அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு திரிகடுகத்திலிருந்து ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும் பாத்துண்ணும் தன்மையிலார் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தது இல். ஓகேங்களா, எதெல்லாம் நன்மை பயக்காது அப்படின்னா கணக்காயர் இல்லாத ஊர். ஓகேங்களா, இந்த ஊரில் வந்து ஆசிரியர் ஒருத்தர் இல்லாமல் இருந்தாருன்னா அந்த ஊருக்கு எந்த ஒரு நன்மையுமே ஏற்படாது அப்படிங்கிறதா இந்த திரிகட பாடல் வந்து சொல்லக்கூடிய கருத்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தில் ஐரோப்பியர்களின் கல்வி பணி அதை பற்றி பார்ப்போம். அதாவது 1453ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஜெர்மனி நாட்டவரான ஜான் கூட்டன்பெர்க் அவர் வந்து அச்சு இயந்திரத்தை வந்து வடிவமைக்கிறார். ஓகேங்களா, அந்த அச்சு இயந்திரம் கல்வி பெருக காரணமாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட புத்தகம் வந்து அந்த அச்சு இயந்திரத்தில் அடிக்கப்படுது. அதன் மூலியமாக கல்வி வந்து பெருகப்படுது. ஓகே, 1706ஆம் ஆண்டு முதல் டச்சுக்காரர்களின் சமயப்பரப்பு சங்கம் தமிழகத்தில் முதலாக என்ன பண்ணுது அப்படின்னா கல்வி பணியில் ஈடுபடுது. ஓகேங்களா, அந்த டச்சுக்காரர்கள் வந்து சமயப்பரப்பு சங்கம் சமயத்தையும் பரப்புவாங்க. அட் த சேம் டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்வியையும் அவங்க வந்து கல்வி பணியிலையும் அவங்க ஈடுபடுவாங்க. ஓகே, இந்த தரங்கம்பாடியில் முதல்ல அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வந்து அச்சடித்தாங்க. அதில் வந்து இந்தியாவில் முதல்ல அச்சேறிய மொழி எது அப்படின்னா தமிழ் மொழியை தான் அந்த டச்சுக்காரர்கள் தரங்கம்பாடியில் அச்சடித்தாங்க. ஓகே, இந்த டச்சுக்காரர்கள் அவர்கள் அறப்பள்ளிகள் அதாவது மிஷினரி ஸ்கூல்ஸ் அது மட்டும் நிறுவியது இல்லாமல் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை அமைச்சாங்க. பள்ளிகளையும் நிறுவுறாங்க. இந்த பள்ளிகளில் சொல்லிக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அவங்க அமைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1813ஆம் ஆண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களோட அந்த கல்விக்காக எவ்வளோ ரூபாய் ஒதுக்குது அப்படின்னா 1,00,000 ரூபாய் வந்து ஒதுக்குது. பெரிய அமௌண்ட்டு. அப்போ வந்து இந்தியர்களின் கல்விக்காக ஒதுக்குது. ஓகே, அக்காலத்தில் இந்தியாவில் தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழை தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் எனும் கொள்கை கொண்டவர்கள் கீழை தேயவாதிகள் அப்படி வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்தியாவோட தாய்நாட்டு இலக்கியம் கீழை தேசத்து கலைகள் இது எல்லாமே இந்தியர்களுக்கு பயிற்றுவிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சாரார் வந்து சொல்கிறாங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீழை தேயவாதிகள் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இன்னொரு சாரார் எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு வந்து மேற்கத்திய கல்வி முறையான ஆங்கில கல்வி முறை மூலமாகவே இந்தியர்களை வந்து முன்னேற்ற முடியும் அப்படின்னு வந்து இன்னொரு சாரார் வந்து வாதிடுறாங்க. ஓகேங்களா, இவர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கத்தியவாதிகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா, இந்த மாதிரி இருவேறுபட்ட கருத்துக்கள் இருந்ததுனால ஒரு கல்வி முறையை நம்ம ஸ்டாண்டர்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடிக்கு ஆங்கிலேயர்கள் தள்ளப்படுறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த முடியும். அவர்களால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது. ஓகேங்களா, ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை வந்து அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா ஹென்றி ஆடம்ஸ் அவர்கள் தான். ஓகே, நம்ம மேலே பார்த்தோம் கீழை தேயவாதிகள் மேற்கத்தியவாதிகள் அப்படின்னு 2 வேறுபட்ட கருத்துக்கள் நிலவச்சு அப்போ இந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1835ஆம் ஆண்டு மெக்காலே கல்விக்குழு அப்படிங்கிற அந்த கல்விக்குழு வந்து உருவாக்கப்படுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய தற்கால கல்வி முறை. ஓகே, அதுக்கடுத்து தேர்வு முறை. ஓகேங்களா, எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் அப்படிங்கிற அவரோட தலைமையிலான குழுவோட அறிக்கையை கொண்டு தான் இந்த தற்கால கல்வியும் தேர்வு முறையும் வந்து உருவாகிருக்கு. இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் அப்படின்னு போற்றப்படக்கூடியது எது அப்படின்னா சார்லஸ் வுட்டின் அறிக்கை தான் இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் அப்படின்னு வந்து போற்றப்படுது. நெக்ஸ்ட்டு 1882ஆம் ஆண்டு ஹண்டர் கல்விக்குழு சீருடை முறை தாய்மொழி வழி கல்வி போன்றவற்றை வந்து கட்டாயமாக்குது. அதாவது ஹண்டர் கல்விக்குழு எதை சொல்லுதுன்னா யூனிஃபார்ம் மாணவர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால யூனிஃபார்ம் முறையையும் தாய்மொழி கல்வியும் வந்து அவர் கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஹண்டர் கல்விக்குழு வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தனியாருக்கும் பள்ளிகளை தொடங்கக்கூடிய வாய்ப்பை தருது. புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தக்கூடிய பொறுப்பை தனியாருக்கு வழங்க பரிந்துரைத்தது. ஓகே,
நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்த 19ஆம் நூற்றாண்டில் நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் எண்ணிக்கை எத்தனைனா 15 விழுக்காடு. ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 15 பேத்துக்கு தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரியும்போது எழுத படிக்க தெரியும். ஓகே. மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது. ஓகே. இந்த நிலைய மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்தியா விடுதலை பெற்றவுடன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 45ன் கீழ் 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்குமே வந்து இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்னு வந்து சட்டம் இயற்றாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கல் 45 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இது வந்து பாலிட்டி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இதுதான் வந்து நம்ம தமிழக கல்வி வந்து கடந்து வந்த முறை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிள்ளைக்கூடம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக்ல இருக்கக்கூடிய கவிதைகளை பத்தி பார்ப்போம். இதை எழுதியவர் யார் அப்படின்னா, மீனாட்சி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. எந்த நூல்ல இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, கொடிவிளக்கு அப்படிங்கிற அந்த நூல்ல தான் இந்த கவிதை வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பிள்ளைக்கூடம் அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, ஒரு கல்விக்கூடம், பள்ளிக்கூடம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. அதாவது அந்த ஒரு கல்விக்கூடம்ங்கிறது ஜஸ்ட் அந்த பள்ளி படிப்பை மட்டும் சொல்லாம, அதை தாண்டிய சில விஷயங்களையும் சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதை வரிகள் வந்து உணர்த்தக்கூடிய கருத்து. ஓகே. பார்ப்போம். சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. மீனாட்சி அவர்கள். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சொந்த மொழி கற்பிக்கணும். தாய்மொழி கல்விய அது கற்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். வெட்ட வெளியில் தட்டு கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள். ஓகேங்களா? படிப்பை தாண்டிய சில விஷயங்கள் சொல்லுது. அதாவது அந்த பள்ளிக்கூடத்தில எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சர்க்கரை பண்டத்தை வச்சதுமே எங்கிருந்தோ வந்து சேரக்கூடிய அந்த எறும்புகள் எவ்வளோ வேகமா வருது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, அளக்க சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட். இது வந்து கொடிவிளக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நூல்ல வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மழைத்துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது ஓவியர்களாகவும் வரணும் மாணவர்கள் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, மழை துளிகள் வடிவம் விழுகுது பார்த்தீங்களா? அத வந்து ஓவியமாக தீட்டுறதுக்கு செம்மண் தாளும், வண்ணக்குச்சிகளும் அந்த பள்ளிக்கூடத்தில தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. நெக்ஸ்ட்டு தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான். ஓகேங்களா? அதாவது அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கணும். யாதும் ஊரும் யாவரும் கேளீர் அப்படின்னு உலகின் உறவாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். இந்த வரிகள் வந்து கொடிவிளக்கு அப்படிங்கிற அந்த கவிதை நூல்ல இடம்பெற்றுள்ளது. எழுதியவர் மீனாட்சி அப்படிங்கிற பெண் கவிஞர். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நூல்வெளி பார்ப்போம். மீனாட்சி அவர்கள பற்றி. இந்த மீனாட்சி அவர்கள் வந்து 1970கள்ல வந்து எழுதத் தொடங்கியவர் தான் மீனாட்சி அவர்கள். என்னென்ன கவிதை தொகுப்புகள்லாம் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா, நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதய நகரிலிருந்து கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை வந்து இவர் எழுதியிருக்காரு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கவிதைகளை கொடுத்துட்டு பொருத்துகளை கேட்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த மீனாட்சி அவர்கள் இப்போ எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார். அதாவது சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரியில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆரோவில் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் வந்து வாழ்ந்து வர்றாரு. ஓகே. இவர் வந்து எதில் ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னா, ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் இவர் வந்து பெரிய ஈடுபாடு கொண்டவர். ஓகே. இந்த கவிதை வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, கொடி விளக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் வந்து இந்த கவிதை வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே. நம்ம 2 டாபிக் பார்த்துட்டோம். இனி இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.